கொஞ்ச நாள் போட்டுப்பா, அப்புறம் அறுத்துக்கலாம். என்னப்பா சொல்ற? வயலுக்குள்ள குருவி எல்லாம் முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சிருக்கு. ஒரு வாரம் போச்சுன்னா அதுவே ரெக்க முடிச்சு பறந்து போயிடும். அதுக்கப்புறம் அறுவடை வச்சுக்கலாமே. காக்கா குருவிகளா இறக்கப்பட்டா விளைஞ்ச வெள்ளம் வீணா போயிருங்க. தயவு செஞ்சு அறுவடை ஆரம்பிச்சு வைங்க ஐயா. ஐயா, ஏதோ ஒரு நம்பிக்கையில நம்ம வயல்ல அதோட இனத்தை விருத்தி பண்ண வந்திருக்கு. தயவு செஞ்சு அதோட நம்பிக்கையை கெடுத்துட வேண்டாம். வெற்றி சொன்னா சரிதான். யாரும் வருத்தப்படாதீங்க. ஒரு 10 நாள் கழிச்சு அறுவடை வச்சுக்குவோம். நீங்க எல்லாரும் வீட்டுல வந்து கூலியை வாங்கிங்க. வாய்யா போவோம். கொஞ்சம் குழம்பு ஊத்துமா? பிரமாதமா இருக்கு. போதுமா, போதும். சாப்பாட்டுல பாறாங்கல்லே கடந்தாலும் அப்பனும் புள்ளையும் சிரிச்சுக்கிட்டே மென்னு முழுங்கிடுவீங்களா? ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? ஏண்டி கல்லுன்னு கேட்கலாம், கேட்டா வில்லகம் வந்துருமே. அதுக்கு அம்மா சொல்லுவாங்க, எனக்கு வயசாகி போயிருச்சு, கண்ணு தெரியலம்பாங்க. ஆமா, அதோட விட்ட பரவாயில்லையே, எல்லாம் அப்படித்தான் நடக்கும். உங்களுக்கு வேணும்னா வீட்டுக்கு ஒரு பொண்ணை கொண்டாதுன்னு சொல்லுவா. உடனே நான் உன்னை பார்ப்பேன், நீ முடியாதுன்னு சொல்லுவேன். உங்க 2 பேரும் சமாதானப்படுத்துறதுக்குள்ள உண்மையிலேயே எனக்கு வயசாயிடும். அதனாலதான் சாப்பாடு கல் இருந்தா என்ன, நெல் இருந்தா என்ன, புல்லு இருந்தா என்னன்னு பேசாம சாப்பிடுறது. என்னடா நான் சொல்றது? சூப்பரா சொன்னீங்கப்பா. அப்பா, அம்மாவோட இந்த பிரச்சனைக்கு உடனடியா நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். என்ன ஏற்பாடு? கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுப்பா, காது கூட கேட்போம். ஆமா, நான் இப்பவே கிளம்பி ஊர் ஊரா சுத்தி ஒரு நல்ல பொண்ணை பார்த்து அப்பாவுக்கு 2ஆவது தரமா கட்டி கொடுத்துறேன். எனக்கு மருமகளை கொண்டு வானா சக்கரத்தை கொண்டு வரேங்கிறியா? விளையாட்டெல்லாம் இருக்கட்டும் வெற்றி. ஏன்பா, காக்கா குருவி மேலெல்லாம் இறக்கப்படுறியே, இந்த அம்மா மேல கொஞ்சம் இறக்கம் காட்டக்கூடாதா? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு பேரம் பேத்திய பாக்கணுங்கிற ஆசை எங்களுக்கு மாத்திரம் இருக்காதா வெற்றி? அம்மா, எனக்கு எதுக்குமா இப்ப கல்யாணம்? முதல்ல தம்பி படிப்பு முடியட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். தம்பி படிப்புக்கும் கல்யாணத்துக்கு என்னையா சம்பந்தம்? எனக்கு பாக்குற பொண்ணு என் தம்பிக்கும் பிடிக்கணும். எனக்கு என் தம்பிக்கும் ஒரே மேடையில கல்யாணம் நடக்கணும். ஆமா, கல்யாண பேச்சு எடுக்கும் போதெல்லாம் இப்படி எதையா சொல்லி என்னை ஏமாத்திரு. போ வெற்றி. இந்த வீட்டுக்கு விளக்கேத்த போற மகராஜி எங்க இருக்கிறாளோ, எப்ப வர போறாளோ. வந்துருச்சு, இறங்குங்க, சீக்கிரம் இறங்குமா. சீக்கிரம் வருவா, பஸ் போயிட போகுது. ரைட் ரைட் போலாமே. சின்ன சீக்கிரம் வாடா. ஐயா வந்துட்டயா? யோ கட்ட வண்டி, கொஞ்சம் நில்லையா? ஏய், யாரா அந்த பொண்ணு? கட்ட வண்டின்னு கூப்பிடுது. கூப்பிட்டு போட்டோம் ஐயா. 2 வாழைத்தண்டு உயிரோட ஓடி வர்ற மாதிரி இருக்கு. வருது வந்துருச்சு. இந்த வண்டி எங்க போகுது? ஊருக்குள்ளதான் போகுது. ஏன்? அப்ப சரி, லக்கேஜ் எடுத்து உள்ள போடு. எது லக்கேஜா? போல ரைட். ஏமா, இது என்ன பஸ்ஸா காரா? போட்டுக்கிற ட்ரெஸ் தான் அரைங்குறையமா இருக்குன்னா பேச்சு முறையில்லாமலே வருது. கீழே வைடா. சரி, ஆமா, நீ யாரு, எங்க போகணும், முதல்ல அதை சொல்லு. முதல்ல வண்டி ஓட்டியா சொல்றேன். ஐயா ஐயா, மல்லிகைப்பூ இல்லாமலே வாசனை வருதுயா. மேகாத்துக்கு எதமா இருக்கு, சேர்ந்தாப்புல ஓட்டுங்க ஐயா. ஏன் தாயி, ஊருக்குள்ள யாரு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இந்த ஊர்ல யார் பெரிய மனுஷன்? எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் இல்ல. இது கூட தெரியாமையா இந்த ஊர்ல இருக்கீங்க? யார் நீங்க? எது ஏமா, எங்க ஊருக்கு வந்துட்டு எங்க வண்டியில ஏறிட்டு எங்களே யாருன்னு கேக்குறியே தாய், நீ யாரு? வெற்றிவேலா ஏன் தெரியாதா? யாரு? கருவுல இருக்கிற குழந்தைக்கு கூட தெரியும், உங்களுக்கு தெரியாதா?
ஆமா அவருக்கு நீங்க என்ன வேணும்? வெரி வெரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். கண்ட்ரிமேன் நீங்க, உங்களுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதே. ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்கன்னு அர்த்தம். எந்த வழியில? என்ன வழியிலனா? அப்பா வழியிலையா? அம்மா வழி இல்லையா? அத்தை வழி இல்லையா? மாமா வழி இல்லையா? சித்தி வழி இல்லையா? சித்தப்பா வழி இல்லையா? அதுல கொஞ்சம், இதுல கொஞ்சம், அப்படி கொஞ்சம், இப்படி கொஞ்சம், கொஞ்சம் 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 மாதிரி உறவு வருதே. நான் வேணா குதிச்சிடுறேன் ஐயா. சுமாரா இருடா. சரி. ஆமா, என்ன வேலை பண்றீங்க நீங்க? அது வந்து வெற்றிவேல் ஐயா, ஏய், நான் வந்து சும்மா வண்டி மாடு ஓட்டிக்கிட்டு அப்படியே கணக்கு பாத்துக்கிட்டு இருக்கேன். வெற்றி வேலையோட வேலைக்காரங்களா நீங்க? ஆமா. ஆமா, இவர் என்ன பண்றாரு? கழுத மேய்க்கிறான். நீங்க மாடு மேய்க்கிறீங்க, அவரு கழுத மேய்க்கிறார். நல்லா மேய்ங்க. வெற்றி வேலையா கிட்ட சொல்லி சம்பளத்தை ஜாஸ்தி பண்ண சொல்றேன். சரி சரி. நல்லா இருக்குமா? ஹோல்ட் ஆன். நிறுத்து. வெற்றி வேலையா சொந்தக்காரங்கிறீங்க, இங்க இறங்குறீங்க? ரொம்ப தேங்க்ஸ். நான் இந்த ஊர் பள்ளிக்கூடத்து வாத்தியாரோட பொண்ணு. வெற்றி வேலையாக்கு ரொம்ப சொந்தக்காரங்க. இந்தாங்க. என்னது? சாப்பிடுங்க. வச்சுக்கோங்க. லகேஜ் எடு. ஊருக்குள்ள வந்துட்டீங்கல்ல, சொல்லத்தான் செய்வீங்க. பாத்து அதுதான் இறங்குறேன். வெற்றிவேல் ஐயா நாங்க ரொம்ப கேட்டோம்னு சொல்லுங்க. மழை பெய்யுது, சீக்கிரம் வாடா. இல்ல சொந்தம்ங்கிறாங்க, பாதியில இறக்கி விட்டீங்களே, தப்பு இல்லையா? அடிச்சு வாடா. சரி. பண்பும் பயனும் அது. சொல்லுங்க. பண்பும் அறனும். உட்காருங்க. அம்மாடி மாமா கௌரி, நீங்க அம்மா என்ன மாதிரி திடுதுப்புன்னு வந்து நிக்கிற? ஆமா, வந்தது மரதம் உன்னுடைய குடும்பத்தனத்தை காட்டிட்டியா? நீ பாட்டுக்கு பெல் அடிச்சிட்டியே, பிள்ளைங்களா வீட்டுக்கு போயிட்டாங்க. இனிமே நான் யாருக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது? அம்மா, இது கிராமமா? கிராமத்துல அடக்க உடக்கமா இருக்கணும். சரி வா, வீட்டுக்கு போலாம். ஐயோ அப்பா, நீங்க எனக்கு அப்பாவா இல்ல ஹாஸ்டல் வார்டனா? வந்தது வராதுமா என் ஹாஸ்டல் வார்டன் மாதிரி அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. திருப்பி இந்த மாதிரி பேசுனீங்க, நான் போயிடுவேன். ஐயோ வேண்டாமா, தப்பு. பிள்ளைங்களா எனக்கு தோப்பு கண்ணம் போடுறாங்க, நான் என் பொண்ணுக்கு போடுறேன். சூட்கேஸ் தூக்குங்க. சூட்கேஸ். என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அக்கா குளிக்கிறத பாத்துட்டு இருக்கோம். குளிக்கிறத பாத்து. யாரோ ஒரு பொண்ணு குளிக்குதுடா. யாரோ பொண்ணா? வாத்தியார் பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருக்கு. வாத்தியார் வீட்டு பொண்ணு ஒரு பொண்ணு இல்லையா? அது பொண்ணா? எப்படிங்க வாயை திறந்தா பேச்சுக்கு பதிலா ஒரே பொய்யா வந்துகிட்டு இருக்கு. அத பொண்ணுன்னா அப்ப உண்மையான பொண்ணு என்னன்னு சொல்றது? அது ஏதோ வண்டியில வரும்போது பொய் பேசிச்சு, அதுக்கு போய் இப்படியா பேசுறது? பாரு, அந்த பொண்ணு இங்க குளிச்சுக்கிட்டு இருக்கு. யாராவது பார்த்தா நம்மள தப்பா எடுப்பாங்க. வா. ஏய், யார் இது? நாங்கதான். இல்ல நாங்கதானா? நாங்கதான். கொஞ்சம் இருங்க, வரேன். அம்மா அப்படியே வந்துடாதீங்க. வெளியே வரும்போது துணியை போத்திக்கிட்டு வாங்க. ஆம்பளைங்க நம்ம கருப்புக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டாமா? யோ, எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு வயசு பொண்ணு குளிச்சிட்டு இருக்கும்போது பாப்பீங்க? அம்மா நீங்க சொன்னதையே திருப்பி சொல்றீங்க. வேணா காக்கல கற்பூரத்தை எரிஞ்சு சத்தியம் பண்றேன், உங்களை நான் பொம்பளையாவே ஏத்துக்கல. வெற்றிவேல் ஐயா கிட்ட சொன்ன உங்களை வேலையில இருந்து தூக்கிடுவாரு. ஏம்மா, நீ முதல்ல வெற்றிவேல் ஐயாவை நேர்ல பாத்திருக்கியா? என்ன நீ இருக்க போய் மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? வெற்றிவேல் ஐயா என்ன நேர்ல பார்த்தா உட்காரவே மாட்டாரு. என் மேல அவ்வளவு மரியாதை. போட்டாடா புடவையில ஒரு போடு. அம்மா கொஞ்சம் திரும்பி பார், கண்ணை திறந்து பார். வெற்றிவேல் ஐயாவே நிக்கிறாரு பார். ஐயோ, அவர் வீட்டு வேலைக்காரனை சொல்லல, வெற்றிவேல் ஐயாவை சொல்றேன். நீ ஓவரா பேசிக்கிட்ட. சும்மா ரஃப் அண்ட் டஃபா பேசுனீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் வேலையை தொலைச்சிட்டு அப்புறம் ஊருக்கு போக வேண்டியதுதான். எது இவரையுமா? ஆமா, இவர் என்ன கொம்பா. ஐயா எனக்கு ஒரு ஒத்தாசை பண்றீங்க. அந்த அருவி உச்சில போய் நிக்கிற, கொஞ்சம் கீழே தள்ளி விட்டுறீங்க. நீயே குதிச்சுக்க. எது சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்ல. கல்யாண காட்சியில எனக்கு இருக்க. காயெல்லாம் குடவுனுக்கு போயிட்டு இருக்கா? அப்பப்ப சேர லோடு போய்கிட்டே தான் இருக்கு. ஏன்டா அன்றவருக்கு மேல லுங்கியை கட்டி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க? ஐயா இப்படி கட்டுறதுல ஒரு வசதி இருக்கியா? இப்படியே தூக்கிட்டு உட்கார்ந்தா லுங்கி அழுக்காது இல்ல? என்னாச்சு?
என்னப்பா அது பார்த்து வேலை செய்யக்கூடாது, இவ்வளவு ரத்தம் வருது. ஏன்பா கவனமா இருக்கணும்ல. வேலை தெரியாத என்ன? ஐயா என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, உண்மையிலேயே இந்த வேலை எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அப்புறம் எதுக்காக இந்த வேலைக்கு வந்த? நான் உங்ககிட்ட வேலை செய்யற குழந்தைசாமி மகங்க, பட்டணத்துல படிச்சிட்டு இருந்தேன். லீவுக்கு இங்க வந்தேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, அதான் நான் வேலைக்கு வந்தேன். இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காதுங்கய்யா, நான் பார்த்து நடந்துக்கிறேன். குழந்தைசாமி பையனா நீ? உன் பேர் என்னப்பா? சுப்பிரமணியங்க. சுப்பிரமணியன் என் தம்பி பேர் வச்சிருக்க. என்னப்பா அது இவ்வளவு ரத்தம் வருது? முதல்ல போய் ஆஸ்பத்திரி போய் ஊசி போட்டுக்க போ. ஐயா அண்ணேன்னு சொல்லுப்பா. சரிங்க அண்ணா. தம்பி இங்க வா. என்னப்பா அது கிழிஞ்ச சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க? டவுன்ல படிக்கிறேன்னு சொல்ற. இந்த பணத்தை வச்சு ஒரு 4 துணிமணி எடுத்துக்க. போய் உங்க அப்பா வர சொல்லு. உன் படிப்பு செலவுக்கு ஏதாவது சைக்கிள் கடை வச்சு தரேன். இனிமே இந்த வேலைக்கெல்லாம் வரக்கூடாது. தம்பி பேர் வச்சிருக்காண்டா. ஐயா 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 ஐயா, சுப்பிரமணிங்கிற பேர் மட்டும் எனக்கு இருந்திருந்தா காடு கரை தோப்பு துறவெல்லாம் என் பேர்ல கிரயம் பண்ணி வச்சிருப்பாரு. எங்க அப்பா ஒரு மனப்பாயம், அவன் சின்னான்னு பேர் வச்சான். ஐயோ சுப்பிரமணியன் வச்சிருந்தா நான் சுக்கர கூடவே இருந்திருப்பனே. எனக்கு இல்ல. அதுவும் சரிதான். ஐயா கும்பிடுறேங்க. வணக்கம். நான் ஒரு அனாதை, எனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க, அண்ணன் மட்டும்தாங்க இல்ல. தம்பி அப்படிலாம் சொல்லக்கூடாது. அண்ணன் நான் இருக்கேன்ல. அதனால தாங்க வந்தேன். வேலை வெட்டி எதுவும் இல்ல, ஏதோ கடை வச்சு குத்தீங்கன்னா அதை வச்சு போயிச்சுக்குங்க. அது வேணாப்பா, பேசாம தோட்டத்துல இருந்து வேலையை பாரு. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. ஏதோ சின்னதா ஒரு ஜவுளி கடையோ ஒரு நகை கடையோ வச்சு குத்தீங்கன்னா அதை வச்சு நான் போயிச்சுக்குங்க. அது நஷ்டம் கூட பரவாயில்ல, அதை வித்து நான் எப்படியாவது ஆளாயிடுவேன். குழப்புறையே. நான் ஒன்னும் குழப்பில்லைங்க. என் பேரு சுப்பிரமணி, உங்க தம்பியோட பேரு இப்போ புரியுதுங்களா? புரியுது நல்லாவே புரியுது. நீ என் தம்பி தான். ரைஸ் மில்லுக்கு வந்துரு, கொடுத்துறேன். ஐயா உங்களை மாதிரி யாரையா இருப்பாங்க? வரட்டுங்களா? வாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். என்ன போய் அண்ணங்கிறீங்க? உங்களுக்கு தம்பி மாதிரி. தம்பியா? என் பேரு சுப்பிரமணி. ஓஹோ அப்படியா? அப்ப உங்களுக்கு வேலை வெட்டி இருக்காது அப்படிதானே? இல்ல, ஒரு சின்ன டீ கடை வச்சிருக்கேன். ஒரு பையன் டீ குடிக்க வர மாட்டாங்களாம். ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா எளிமையா சரவணபவா மாதிரி ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு பழிச்சுக்குவேன். என் பேரு சுப்பிரமணி தான். தம்பி சுப்பிரமணி, மில்லுக்கு வந்துருங்க. சரிண்ணா. அண்ணனுக்கு நல்ல மனசு. சின்ன ஐயா எல்லா தம்பிகளும் வந்தாச்சா? எல்லாரும் வந்துட்டாங்க ஐயா. நீ ஏன்டா அழுகுற? இருக்காதா பின்ன. எங்க அப்பா ஆத்தாளு எனக்கு சின்னான்னு பேர் வச்சுட்டாங்க. அழகா சுப்பிரமணியன் வச்சிருந்தாங்கன்னா எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும். அவசரப்படாத, எல்லாரையும் வர சொல்லு. ஆல் சுப்பிரமணி கம் இன்சைடுப்பா. எல்லா சுப்பிரமணி தானேயா? வாங்கய்யா. எல்லா சைஸ்லயும் சுப்பிரமணி வந்திருக்காங்க. இருங்க, எல்லாரும் வந்துட்டீங்களா? மரப்பா, சின்ன ஐயா அதை எடு. இது எதுக்குயா? இந்த பார், என் தம்பி சுப்பிரமணியே பொய் சொன்னாலும் இந்த வெற்றிவேலுக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? ஆமையா, உங்களுக்கு பொய் சொன்னா பிடிக்காது. தெரியும்ல? உங்களுக்கு பொய் சொன்னா பிடிக்காதுயா. முத சுப்பிரமணிய கூப்பிடு. உன் பேரு சுப்பிரமணி இல்லைங்க, காத்தவராயங்க. ஓஹோ, ஏதோ நகைக்கடன். நகத்தை பத்தி சொல்லுங்க. இந்த ஜவுளி கடை துணி எந்த ஜவுளிகள் எடுத்து கேட்டுங்க.
இன்னொரு சுப்பிரமணியாரு இந்த ஆளுதான். தம்பி டீ கடை ஒவ்வொன்று நல்ல வியாபாரம் நடக்குது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேல கிடைக்குது. சரவண பவன் ஹோட்டல் சரவணான்னு முருகனை கூப்பிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. அப்படிங்களா? வேற ஒண்ணும் வேற ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. அடுத்த சுப்பிரமணியார் சாமி நீங்க என்ன இங்க எங்களுக்கு ஒண்ணு வேணாம் சாமி. கூட்டத்தை பார்த்தோம், நீர்மோர் சாப்பிட்டு போறோம் வந்த சாமி. அப்படிங்களா ஆமா கூப்பிட்டு சாமி. சொல்றேன் ஐயோ எங்களுக்கு ஒண்ணு வேணாம் சாமி. சிவசிவா சாமி அரோகரா 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 அரோகரா. ஏண்டா உனக்கு உங்க அம்மா அப்பாவும் சின்னான்னு பேர் வச்சு சரியா ரொம்ப தப்பா சரியா? எனக்கு சின்னங்கிற பேரு சூப்பர். வேற எந்த பேர் வச்சாலும் எனக்கு வேண்டாம். வேற என்னமா கேட்டா கொடுத்ததே போதும், திருப்தியா இருக்கு. இங்க வேற யாராவது சுப்பிரமணியன் இருக்காங்களா? நில்லுங்க நில்லுங்க, அவசரப்படாதீங்க. நீங்க கேட்கறதுலயும் தப்பு இல்ல, நான் கொடுக்கறதுலயும் தப்பு இல்ல. ஆனா நீங்க பொய் பேசுறதுதான் தப்பு. மனுஷனுக்கு முக்கியம் உழைப்பு தான். அந்த உழைப்பு தான் உயர்வை தரும். போய் அவங்க வேலையை பாருங்க, போங்க. சரிங்க. சீக்கிரம் போங்கப்பா. ஏங்க என்ன நம்ம காமாட்சி 3வது பொம்பளை பிள்ளையா பத்திருக்கலாம்ல? ஏய் பேசாம வேலையை பாரு. ஏய் பொண்ணு தாயி, அங்க என்ன புரணி பேசிக்கிட்டு இருக்க? எவ பொம்பளை பிள்ளை பார்த்தா உனக்கு என்ன? குனிஞ்சு வேலையை பாரு. வந்தமா வேலையை பார்த்தமா போனமான்னு இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கு வேலை பார்க்குற இடத்துல. சும்மா வள வள வளன்னு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த பயவுலையோ காய பிடிங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சிக்கனா இந்த சின்ன யாருங்கிறத காட்டிடுவேன். என்கிட்ட மட்டும் களை பிடுங்க ராஜாபா. இதுங்க சின்ன சார், ஒரு நிமிஷம் இப்படி வாங்கல. என்னது மரியாதை எல்லாம் ஒரு டைப்பா இருக்கு? சின்ன சார் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்க முடியும்? கொஞ்சம் பெருசா போடுந்தா என் கதையே முடிச்சிருப்ப. என்ன விஷயம் நேரடியா சொல்லுமா. சின்ன சார், இந்த ஊர்லயே நீங்க தான் ரொம்ப நல்லவர்னு கேள்விப்பட்டேன். யார் இப்படி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டது? என்ன இருந்தாலும் நீங்க எனக்கு அண்ணன் மாதிரி. சரி தங்கச்சி, இப்ப அதுக்கு என்ன? நீங்களும் வெற்றி விலையும் பெரிய மனுஷங்க, அது எனக்கு தெரியாது. அதனாலதான் நான் அப்படி தப்பா நடந்துக்கிட்டேன். ப்ளீஸ் forgive me சின்ன சார். I'm so sorry. Don't mistake me. சரி சரி, இப்ப ஏதோ சொன்னியே, அதுக்காக நான் உன்னை மன்னிச்சிட்டேன். அத்தாடி எவ்வளவு பெரிய வார்த்தை தப்பிச்சேன். இப்போ நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? நீங்க எப்படி நல்ல டிராயர் தெரிய வேஷ்டி கட்டிக்கிட்டு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க. அப்படியாமா சொல்ற? ஆனா உங்க ஐயாவுக்கு சரியா ட்ரெஸ் பண்ணிக்கவே தெரியலையே. அதனால என்ன, அவரையும் அன்றவர் தெரியுற மாதிரி வேட்டியை மடிச்சுக்கிட்ட சொன்னா போச்சு. இது என்ன பெரிய விஷயமா இது? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப என்னதாமா பண்ணணும்ன்ற விவரமா சொன்னா தானே தெரியும். பேருக்கேத்த மாதிரி வெற்றி வெள்ளையானா எப்படி இருக்கணும் தெரியுமா? சும்மா முறுக்கு மீச வச்சுக்கிட்டு, வெள்ளை ஷர்ட் வெள்ளை வேஷ்டி போட்டுக்கிட்டு, துண்டாண்ட போட்டுக்கிட்டு, அப்படியே சும்மா சின்ன கவுண்டர் மாதிரி நடந்து வந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? அதை விட்டுட்டு கமலப்பூச்சி மாதிரி சின்னதா ஒரு மீச வச்சுக்கிட்டு, மைனர் மாதிரி கலர் கலரா ஷர்ட் போட்டுக்கிட்டு சுத்தினா யாருக்கு தெரியும் அவர்தான் வெற்றி வேலையான்னு? பாத்தாடி, எனக்கு தெரியாத எவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு லேசா சொல்லிவிட்டீங்க. நான் இப்பவே எங்க ஐயாட்ட போய் சொல்றேன். எங்க ஐயாவை மாத்தி காட்டுறேன். நான் சொன்னா எங்க ஐயா தட்ட மாட்டாங்களே. சின்ன ஐயா, அம்மாடி, மத்தவங்களை கிண்டல் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும் தெரியுமா? நெத்தி நிறைய பொட்டு வச்சு, தலை நிறைய பூ வச்சு, கணுக்கால் தெரியற மாதிரி கண்டாங்கி சிலையை கட்டிக்கிட்டு, குனிஞ்ச தலை நிமிராம பூமியை பார்த்து நடந்து போறவங்க தான் எங்க ஊரு பொண்ணுங்க. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஊர் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறது. போங்க, அட போங்க. எதுவா இருந்தாலும் முறைப்படி செய்யணும்னு வெற்றிவேல் சொல்லுச்சு. அதனாலதான் வீடு தேடி பரிசுமோட வந்திருக்கோம். என் பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வரத்துக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறோம். என்னது பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தா நல்ல நேரம் போயிடும். என் மருமகளை வர சொல்லுங்க. கௌரி, பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணிக்கலாம். நல்லா இருமா.
பாத்தீங்களா என் மருமகளை? என்னதான் பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு வந்திருந்தாலும் கிராமத்துக்கு வந்தோடனே எப்படி மாறி போயிட்டா இல்ல? எப்பேற்பட்ட பொண்ணா இருந்தாலும் நம்ம ஊருக்கு வந்தா இந்த மண்ணை அவங்கள மாத்திடும். என்ன மாத்தினது இந்த ஊரு மண் இல்ல, இதோ இந்த மண்ணு. முகூர்த்த நேரத்திலே தட்டம் மாத்தி விடலாம. அதுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்துக்கு சம்பந்தமான பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம். என்னய்யா நீங்க உங்க பேச்சுக்கு மறு பேச்சு ஏதுங்க? 1000 தான் இருந்தாலும் அவனோட வாழ போற பொண்ணு, அதோட அபிப்பிராயத்தை கேட்டுக்கணும் இல்லையா? என்னம்மா சம்பந்தம் தானே? படிங்க சாமி. ஸ்ரீராம ஜெயம். மதுரை மீனாட்சி மதுரகாளியம்மன் துணை. மதுரை மாவட்டம் வாழவந்தான் கிராமத்தில் வசிக்கும் திரு ராமகிருஷ்ணன் ஆசிரியரின் மகள் செல்வி கௌரியை அதே கிராமத்தில் வசிக்கும் திரு பரமசிவம் அவர்களின் இளையமகன் செல்வன் சுப்பிரமணியனுக்கு திருமணம் செய்ய பெரியவர்கள் முன்னிலையில் முழு மனதுடன் நிச்சயம் செய்கின்றோம். என்ன தாம்பூலத்தட்டை மாத்திக்கணும்? என்னைய என் குழந்தையை காப்பாத்துங்க ஐயா. கட்டின புருஷன் அவரோட வாரிசுன்னு சொல்லி என் குழந்தையை பிரிச்சு தூக்கிட்டு போக பாக்குறாரு ஐயா. ஐயா பொண்டாட்டி தள்ளி வச்சுட்டு இன்னொரு பொண்ணு காலையிற இவருக்கு ஒரு புத்திமதி சொல்லுங்க ஐயா. சும்மா போய் சொல்லாதடி. ஐயா எனக்கு இவ கூட வாழ பிடிக்கலங்க. குழந்தைய கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான். ஐயா நீங்க தான் ஏதாவது சொல்லி என் பிள்ளைய கிட்ட வாங்கி கொடுக்கணுங்க. சும்மா ஒண்ணும் கேட்கலையா, இருக்கிற சொத்து பத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு தான் கேட்கறேன். பிறந்தது பொம்பளை பிள்ளையா இருந்தா இவ கூட எக்கடை கட்டு போட்டேன்னு விட்டுருவேன். ஆம்பளை பிள்ளையாச்சே, என் பேரை சொல்ல ஒரு வாரிசு வேணாங்களா? நீங்க தான் எப்படியாவது என் குழந்தைய வாங்கி கொடுக்கணும். ஐயா எனக்கு சொத்தும் வேணாம் சுகம் வேணாம். நான் 10 மாசம் சுமந்து பெற்ற குழந்தையை மட்டும் என்கிட்டயே விட்டு சொல்லுங்க ஐயா. காவைத்து கஞ்சி ஊத்தியாவது நான் காப்பாத்திக்கிறேன் ஐயா. ஏய் குழந்தைய குடுறி. ஏய் ஐயாவே சும்மா இருக்காருல குடுறி. ஏய் குடுறி. என் குழந்தைய குடுறி. ஏய் என்னடி அழுவுறியா? ஏய் ஏய் நிறுத்துடா. சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர. ஏய் இங்க வாடா. இந்த கூட்டத்தை பார்த்து 10 சுத்து சுத்திட்டு வந்து உன் பிள்ளைய வாங்கிக்க போடா. வயிற்றுல கல்ல கட்டிக்கிட்டு 3 சுத்து சுத்துறதுக்குள்ள மூச்சு வாங்குது. 10 மாசம் வயிற்றுல புள்ளைய சுமந்துக்கிட்டு பத்தி இருந்து பெத்தாலே அவளுக்கு எவ்வளவு மூச்சு வாங்கிருக்கும். பெத்தவ இருக்கும்போது பெத்த புள்ள உனக்கு மட்டும் எப்படி சொந்தமா முடியும்? ஏய் பிறந்தது பொண்ணா இருந்தா எக்கேடு கெட்டு போட்டுன்னு சொல்றியே, உன்னை பெத்த அம்மா ஒரு பொண்ணு தானடா. அவங்க ஆம்பளை பிள்ளைய வேணாம்னு சொல்லியிருந்தா நீ பிறந்திருப்பியா? அப்படி வளர்ந்துருப்பியா? நீ தாலி கட்டின காரணத்துக்காக புள்ளையும் சுமந்துக்கிட்டு உன்னையும் சுமந்திருக்காளடா. அந்த நன்றிக்காவது அவங்கள காலமெல்லாம் நீங்களா தோல்ல சுமக்கணும். அதை விட்டுட்டு பொண்டாட்டி வேணாம் புள்ள மட்டும் வேணுங்கிறியாடா? மடையா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? போடா போய் ஒழுங்கா குடும்பம் நடத்து. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. தாலி கட்டின பொண்டாட்டி பெத்த தாய்க்கு சமம்ன்றத புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. இனிமே இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன். என் பொண்டாட்டியும் குழந்தையும்
கடைசி வரையும் கண் கலங்காம காப்பாத்துவேன் ஐயா. அப்படி சொல்லு. சேர்ந்து வாழு போ. ஐயா, பார்வதி அம்மாவோட அப்பாவும் தம்பியும் உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. உங்க அனுமதிக்காக வெளியில காத்துக்கிட்டு இருக்காங்க. வர சொல். வணக்கங்க. வணக்கம். ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க. கூட பிறந்தவ வேலைக்கார பையலோட ஓடிட்டான உடனே அவமானம் தாங்காம ஆத்திரப்பட்டுட்டான். சின்ன பைய இளரத்தம் பாருங்க, நல்லது கெட்டது தெரியல. நான் பெத்தவன். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணா கூட மன்னிக்கிறதானங்க மனுஷனுக்கு அழகு. என் மகளும் என் மருமகனும் என் கூட வந்தாங்கன்னா அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்து பத்தெல்லாம் கொடுத்து அவங்க நல்லபடியா வாழ வைப்பேன். நீங்க தான் எப்படியாவது பெரிய மனசு பண்ணி அவங்கள என் கூட அனுப்பிச்சு வைக்கணும். தவறு செய்யறது பிள்ளைகளோட இயல்பு, மன்னிக்கிறது பெரியவங்களோட பொறுப்புன்னு சபையறிய நீங்க சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா, பெற்ற மனசுக்கும் மத்த மனசுக்குள்ள வித்தியாசம் இதுதான். உங்களையும் உங்க பெருந்தன்மையும் நான் ரொம்ப மதிக்கிறேன். என்னைக்கு இவங்க என்னை இந்த மண்ணையும் நம்பி வந்துட்டாங்களோ அன்னைக்கு இந்த மண்ணுக்கு இவங்க சொந்தக்கார ஆகிட்டாங்க. இந்த மண்ணுக்கு வந்தவங்களை வான்னு சொல்லத்தான் தெரியும், போன்னு சொல்ல தெரியாது. பாத்தியாமா, பெத்த மனசு பித்தி, பிள்ளை மனசு கல்லுங்கிற சரியாத்தான் இருக்கு. உனக்காக நான் நியாயம் பேசினாலும் உன் பக்கம் தான் மன்னிக்க முடியாத குத்த இருக்கு. ஏய், பயிரை காக்கத்தான் வேலி போட்டிருக்காங்க. ஆனா அந்த வேலியை பயிரை மெஞ்சா என்ன அர்த்தம்? நம்மளை நம்பி வீட்டையும் வீட்டுல இருக்கிற பொண்ணு பொருளையும் விட்டுட்டு போனா உசுர கொடுத்தாவது மத்தவங்க இருந்து காப்பாத்தணும். அதான விசுவாசம். ஆயுசு வரைக்கும் சந்தோஷமா வாழன்னு நினைக்கிற பெத்தவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு தொணை கிடைச்சிருச்சுன்னு ஒருத்தவங்க கூட ஓடி வரத நினைச்சா உங்க அப்பனுக்கு மட்டும் இல்ல எந்த அப்பனும் கோவரத்தான் செய்யும். எல்லாத்தையும் மறந்துட்டு வந்திருக்காங்க. முதல்ல அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. பெத்தவங்க மனசு குளிரணும். அப்பதான் வயிற்றுல வளர குழந்தை நல்லா இருக்கும். நீ செஞ்ச துரோகத்தை மறந்து மன்னிச்சு உன்னை மருமகனை ஏத்துக்கிட்டாரு, அந்த மகான் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. போங்க. நீ செஞ்ச நம்பிக்கை துரோகத்துக்கடா. பொழைச்சு போ. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.